கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற ஒரு வார்த்தை கொலோசையர் 1:27 புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த இரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். இந்த வார்த்தையின் மூலம் தேவன் இன்றைக்கு நம் ஒவ்வொருவரோடும் கூட பிரத்யட்சமாக இடைப்பட விரும்புகிறார். இந்த வார்த்தை சொல்லுகிற அந்த காரியத்தை நம்ம ஆராய்ந்து பார்ப்போம்னா, அந்த 25 சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை ஆதி காலங்களுக்குள்ளும் தலைமுறைகளுக்குள்ளும் மறைவாயிருந்து இப்பொழுது அவருடைய பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்ட ரகசியமாகிய தேவ வசனத்தை பூரணமாய் தெரியப்படுத்துகிறதற்கு. ஒரு ரகசியம் ஆதி காலத்திலிருந்து மறைக்கப்பட்டிருக்கிறது, தலைமுறையாய் மறைக்கப்பட்டிருக்கிறது. ஆனா இப்பொழுது அவருடைய பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்டிருக்கிற அந்த ரகசியம் என்ன அப்படின்னு சொன்னா, புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் என்ன அப்படின்னு சொன்னா, அதை இப்பொழுது பரிசுத்தவான்களுக்கு வெளிப்படுத்த சித்தமாயிருந்தாராம். ஆதி காலம் தலைமுறையாய் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு தெரியாத அந்த ரகசியம் எல்லாவற்றையும் இப்பொழுது அந்த பரிசுத்தவான்களுக்கு, இப்பொழுது உள்ள பரிசுத்தவான்களாகிய நமக்கு அதை தெரியப்படுத்த சித்தமாயிருக்கிறாராம். அது என்ன அப்படின்னா, கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள்ளே இருக்கிறார். அப்போ இன்றைக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்குள்ளேயும் கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக இருக்கிறார். இப்போ எத்தனையோ காரியங்களை நம்ம விசுவாசிக்கிறோம். நம்ம உடம்புக்குள்ள எத்தனையோ உறுப்புகள் இருக்கிறத நம்ம விசுவாசிக்கிறோம். கிட்னிஸ் இருக்கு, ஹார்ட் இருக்கு, லங்ஸ் இருக்கு. இப்படிங்கிறதெல்லாம் இதெல்லாம் நம்ம பார்க்கல அப்படின்னாலும் நமக்கு என்ன செய்யும், அது தெரியும், நமக்குள்ளதான் இந்த உறுப்புகள் எல்லாம் இருக்குதுன்னு. ஆனா இதை காட்டிலும் மேலான ஒரு சத்தியத்தை இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள்ளே இருக்கிறார். அப்போ இந்த காரியம் ஏன் சொல்லப்பட்டிருக்கு? இன்றைக்கு கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறார் அப்படின்னா இன்றைக்கு அது எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியத்தை நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறத இன்றைக்கு நம்ம பார்க்க போறோம். இதே வார்த்தையை டிபிடி வெர்ஷன்ல நம்ம தியானித்து பார்த்தோம்னா, லிவிங் வித்தின் யூ இஸ் த கிரைஸ்ட் who floods you with the expectation of glory. This mystery of Christ embedded within us becomes a heavenly treasure chest of hope filled with the riches of glory for his people, and God wants everyone to know it. அதாவது இந்த indwelling Christ, நமக்குள்ளே இருக்கிற இந்த கிறிஸ்து, அவர்தான் யாரு? மகிமையின் நம்பிக்கை. அவர்தான் பொக்கிஷம். அவர்தான் அந்த பொக்கிஷம் இன்றைக்கு நமக்குள்ளே இருக்கிறார் அப்படிங்கிற அந்த நாலேஜ் நமக்கு முதல்ல என்ன செய்யணும், வேணும் அப்படிங்கிறத இன்றைக்கு ஆவியானவர் பிரத்யட்சமா நம்ம கூட பேசுகிறதை நம்ம பார்க்கலாம். அப்போ இது எதை சொல்லுதுன்னா, இந்த கிறிஸ்துவானவர் நமக்குள்ளே இருக்கிறார்னா ஆவிக்குரிய அத்தனை மகிமையின் ஐஸ்வர்யங்களும் இன்றைக்கு நமக்குள்ளே அடங்கி இருக்கிறத நீங்க விசுவாசிக்கணும். அதனால்தான் பவுல் சொல்றாரு, இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், இதை எம்ப்ரேஸ் பண்ணணும்னு சொல்லி பவுல் விரும்புகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ கிறிஸ்துவானவர் நமக்குள்ளே இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொண்டோம்னா நமக்குள்ள டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டே இருக்கிறத நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஒருவேளை இன்றைக்கு வரைக்கும் பல மனிதர்களை போல நம்ம என்ன செய்யறோம், சிந்தித்து கொண்டு இருக்கிறோம். மனிதர்களை போல மன்னிக்க முடியாமல் இருக்கிறோம். கோபம், எரிச்சல் இதெல்லாம் நமக்குள்ள இருக்கு. ஆனா இன்றைக்கு கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார், அவருடைய சுபாவம் எனக்குள்ள இருக்கிறது, அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யமா அவர் எனக்குள்ளே இருக்கிறார், எல்லா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் எனக்குள்ளே இருக்கிறதுங்கிறத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும் போதுதான் அந்த காரியங்கள் எல்லாம் நமக்குள்ளே இருந்து வெளியே வருகிறத நீங்க பார்ப்பீங்க. அப்போ இன்றைக்கு தேவன் இந்த வார்த்தையின் மூலம் நம்ம கூட அதிகமாய் இடைப்பட வருவார். கிறிஸ்து இன்றைக்கு நமக்குள்ளே இருக்கிறார். இது உண்மை ஊழியம் செய்கிறவர்களுக்குள்ள மாத்திரம்தான் கிறிஸ்து இருந்து செயல்படுகிறார்னு சொல்லப்படல. இதை அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் கிறிஸ்து இருக்கிறார் அப்படிங்கிறது தான் சத்தியம். இதை உறுதிப்படுத்தும்படியா இன்னொரு வசனத்தை கூட பார்க்கலாம். கலாத்தியர் 2:20, கிறிஸ்துவிடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் நான் அல்ல,
கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்புக் கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். அப்போ இன்றைக்கு கிறிஸ்துதான் எனக்குள்ள பிழைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி பவுல் இங்கே மறுபடியும் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இதையும் நான் டிபிடி வெர்ஷன்ல நான் ரீட் பண்றேன். My old identity has been co-crucified with Messiah and no longer lives. For the nail of his cross crucified me with him. And now the essence of this new life is no longer mine, for the Anointed One lives his life through me. We live in union as one. My new life is empowered by the faith of the Son of God, who loves me so much that he gave himself for me, dispensing his life into mine. இந்த வார்த்தை மறுபடியும் இந்த வார்த்தையை உறுதிப்படுத்துகிறத நம்ம பார்க்கிறோம். ஏன்னா for the anointed one lives his life through me. அவருடைய வாழ்க்கை என் மூலமாய் அவர் வாழ்கிறார்னா அப்ப இன்றைக்கு நமக்கு முற்றிலுமாய் கிறிஸ்துவை பிரதிபலிக்க முடியுமானா முடியும். எப்போ கிறிஸ்துவானவர் எனக்குள்ளே இருக்கிறார் அப்படிங்கிறத ஆழமாய் நம்ம அறிந்து விசுவாசிக்கும் பொழுது ஒவ்வொரு சூழ்நிலையிலும் கிறிஸ்துவை போல நம்ம வாழ முடியும். அததான் அந்த வார்த்தை சொல்லுது. நான் வாழ்கிற இந்த புது வாழ்க்கையும் அவருடைய நாமத்தை பற்றி விசுவாசத்தினால, அவரை பற்றி விசுவாசத்தினால நான் வாழ்கிறேன். He loves me so much that he gave himself for me, dispensing his life into mine. அவருடைய வாழ்க்கையை எனக்குள்ள அவர் என்ன பண்ணிட்டாரு? வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய வாழ்க்கை தான் என் மூலமாய் வெளிப்படுகிறது அப்படிங்கிற ரகசியத்தை இன்றைக்கு அறிந்து கொண்டோன்னா இன்றைக்கு பூரணமாய் நம்ம ஒவ்வொருவரும் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர்களாய் மாறுவோம். ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இன்றைக்கு கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக நீர் எங்களுக்குள்ளே இருக்கிறபடியினால் உங்க மூலமாய் நீர் வாழ்ந்த வாழ்க்கையை நாங்க உங்க மூலமாய் ஆண்டவரை பிரதிபலிக்க இந்த உலகத்தில் எங்களை நீர் வைத்திருக்கிறீர். அப்பா, உம்மை போல சிந்தித்து உம்மை போல பேச ஆண்டவரே எங்களை நீர் அழைத்திருக்கிறீர், தெரிந்து கொண்டிருக்கிறீர். இன்றைக்கும் இந்த ரகசியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தின கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் பலப்படுத்தி கிறிஸ்துவாய் ஒவ்வொருவரும் வாழ கர்த்தர் கிருபை கொடுக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.